நாள் நோபிட்டா டோரேமானை பார்க்கறதுக்காக வரான். அப்போ டோரேமான் ஒரே இடத்தையே பார்த்துக்கிட்டு ரியாக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கான். அப்புறம் டோரேமானுக்கு என்னாச்சு அப்படின்றத டோரேமி கிட்ட அவன் டைம் டிவியை யூஸ் பண்ணி கேட்குறான். அப்போ டோரேமானுடைய பேட்ரி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவனை திரும்ப கொண்டு வரணும்னா அந்த பேட்ரி தேவை அப்படின்னு டோரேமி சொல்கிறா. இதை கேட்ட நோபிட்டா டைம் மிஷினை யூஸ் பண்ணி எப்படியாவது டோரேமானுடைய பேட்டரியை திரும்ப கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறான். ஆனால் டோரேமானுடைய காதுக்குள்ளே தான் அந்த பேட்டரி இருந்தது. அந்த காதையும் எலி கடிச்சிடுது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்ச நோபிட்டா இதுக்கு நம்மளே எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பேட்டரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இதனால் அவன் கஷ்டமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து நோபிட்டா ஹை ரேங்கில் பாஸ் பண்ணி டோரேமானை திரும்ப கொண்டு வரணும்னு நோபிட்டா எடுக்கிற ஒரு முயற்சியும் தோல்வியில் தான் போய் முடியுது. இதனால் நோபிட்டா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். இருந்துமே அவன் டோரேமானுடைய பேட்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜியான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுறான். சுனியோ ஒரு கம்பெனியுடைய சிஇஓவாக